வீட்ல ரேஷன் அரிசி இருக்கா? அதுல என்ன பண்ணணும்னு தெரியலையா? இன்னைக்கு நான் காமிக்க போறேன் லோ பட்ஜெட்ல ஹோட்டல் டேஸ்ட்டுக்கு ஈக்குவலா இருக்கும் சூப்பர் டொமேட்டோ ரைஸ். சிம்பிள் இன்கிரீடியன்ட் வச்சு பண்ணியிருக்கேன். பட் செம்ம ஃப்ளேவர். ஒரு மீடியம் சைஸ் கிளாஸ் அளவுக்கு ரேஷன் பச்சை அரிசி எடுத்திருக்கேன். என்னோட ரேஷன் பச்சை அரிசி நல்லா சுத்தமாவே இருந்தது. ஆனாலும் நான் ஒரு 4 வாட்டி நல்லா கழுவிக்கிட்டேன். தண்ணி ஊத்தி நான் எப்படி கழுவுறனோ அந்த மாரி கழுவிக்கோங்க. அலசிட்டு, அதுக்கப்புறம் அந்த எக்ஸஸா இருக்க தண்ணிய வெளிய ஒரு பவுல்ல எடுத்துக்கோங்க. திரும்பியும் நல்ல தண்ணி ஊத்திட்டு, நான் பண்ண மாரி அதே ஸ்டெப்ப திரும்பி ரிப்பீட் பண்ண போறேன். நல்லா அந்த மாரி கழுவிட்டு, நல்ல தண்ணி ஊத்திட போறேன். இந்த மாரி ஒரு 4 வாட்டி பண்ணியாச்சு. அரிசியும் நல்லா சுத்தமாயிடுச்சு. அப்புறம் என்ன, நல்ல தண்ணி ஊத்திட்டு மூடி போட்டு வச்சுடுங்க. கரெக்ட்டா ஒரு 20 நிமிஷம் அப்படியே ஊறட்டும். இப்போ நம்போ தக்காளி சாதத்துக்கு என்னெல்லாம் தேவையோ அதெல்லாம் ரெடி பண்ணுறதுக்கும், அரிசி ஊறதுக்கும் கரெக்ட்டா இருக்கும். ஒரு 4 தக்காளி, நறுக்குன தக்காளி, நல்லா ஒரு மீடியம் சைஸ் தக்காளி, இத வந்து நல்லா அரைச்சுக்க போறேன். தக்காளி சாதத்துக்கு முக்கியமானதே இந்த தக்காளி தானே! அரைச்ச இந்த தக்காளி சாற ஒரு பவுல்ல சேர்த்துக்கோங்க. இப்போ அதே மிக்ஸி ஜார்ல 2 துண்டு அளவுக்கு இஞ்சிய சின்னதா கட் பண்ணியிருக்கேன். 9 பூண்டு பல், ஒரே ஒரு வெங்காயம் நறுக்கி சேர்த்து இத நல்லா பேஸ்ட்டா அரைச்சுக்கோங்க. நல்லா அரைச்சு எடுத்தாச்சு. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு குக்கர் வச்சுக்கோங்க. நம்ம குக்கர்ல தான் இன்னைக்கு தக்காளி சாதம் செய்ய போறோம். இதுல 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய், 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெயும் நெய்யும் நல்லா காஞ்ச உடனே இதில் 3 துண்டு அளவுக்கு பட்டை சேர்த்துக்கோங்க. 2 ஏலக்காய், ஒரே ஒரு பிரியாணி இலை சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க. இது எல்லாமே நல்லா பொரியட்டும். பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரே ஒரு வெங்காயம், பெரிய வெங்காயம் நறுக்கி வச்சிருக்கதை உள்ளே சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. ஒரு கை அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கருவேப்பிலை சேர்க்கறச்ச நல்லா வாசனையாக இருக்கும் தக்காளி சாதம். இது கூட ஒரே ஒரு பச்சை மிளகாய் கீரி சேர்த்துக்கோங்க. காரத்துக்காக லேசாக சேர்த்து கலந்துக்கோங்க. ரொம்ப வதக்க வேண்டாம். பச்சை மிளகாய் ரொம்ப வதக்குனீங்கன்னா அதில் காரமே தெரியாது. வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்க இஞ்சி பூண்டு வெங்காய விழுதை இது கூட சேர்த்து நல்லா வந்து கலந்துக்கோங்க. பச்சை வாசனை போகிற வரையும். அடுப்பை சிம்மில் வச்சு கூட நீங்கள் கலந்துக்கோங்க. ஒரு 4 நிமிஷம் வதக்கிட்டதுக்கு அப்புறமா ஒரே ஒரு தக்காளி, பெரிய சைஸ் தக்காளி நறுக்கி வச்சிருக்கதை உள்ள சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. நம்ம ஃபஸ்ட்டே அரைச்சி வச்சிருந்த தக்காளி விழுதை இப்போ உள்ள சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. நம்ம ஃபஸ்ட்டே முழுசாக தக்காளி சேர்த்தோம் இல்லைங்களா, அதுவுமே இந்த தக்காளி பேஸ்ட்டோட சேர்ந்து நல்லா வதங்கிடணும். அதுக்கப்புறமா நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். கரெக்டாக ஒரு 5 நிமிஷம் கழித்து மசாலா சேர்த்தா கரெக்டாக இருக்கும். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய்த்தூள், 1 டேபிள் ஸ்பூன் வெறும் மிளகாய்த்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க. இப்போது காஷ்மீரி மிளகாய்த்தூள் சேர்த்த உடனே கலரே கொடுக்குது பார்த்தீங்களா? அது காரம் கொடுக்காது, கலர் மட்டும் தான் கொடுக்கும். பட் டேஸ்ட்டுமே நல்லாயிருக்கும். வேறு எந்த மசாலாவும் இதில் நான் சேர்க்கலை. 1 டேபிள் ஸ்பூன் உப்பு எப்போதும் போல் சேர்த்துருக்கேன். ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக சேர்த்துருக்கேன். தக்காளி சாதத்துக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக சேர்த்துக்கிட்டா நல்லாயிருக்கும். ஸோ அதனால தான். நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. இந்த மாதிரி மசாலா எல்லாம் நல்லா கலந்துருக்கணும். புதினா ஒரு கையளவுக்கு எடுத்திருக்கேன், பொடியாக நறுக்குனது. அதை உள்ளே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. ஒரு 2 நிமிஷம் புதினாவை நல்லா வதக்கிட்டதுக்கப்புறமா ஒரு கை அளவுக்கு கொத்தமல்லி இலைகள் பொடியாக நறுக்குனது சேர்த்து நல்லா வந்து கலந்து விட்டுக்கோங்க. என்னோட தக்காளி சாதம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் தான். இப்போது பச்சை பட்டாணி சீசன் வந்திருக்கு. நிறையா இருக்குது. எல்லா கடையிலையுமே நமக்கு கிடைக்குது. அதனால காலையிலே பச்சை பட்டாணியை உரித்து பட்டாணி மட்டும் தனியாக வச்சுக்கிட்டேன். இப்போது இது கலந்ததுக்கு அப்புறமா நல்லா ஒரு பவுல் அளவுக்கு இருக்குது பச்சை பட்டாணி. அதை நான் இதுக்குள்ளே சேர்த்துக்க போகிறேன். பச்சை பட்டாணி சேர்க்கும் போதே நல்ல பச்சை பசேல்னு அழகாக க்ரீனாக இருந்துச்சு எனக்கு. உங்களுக்கு எப்படி தெரியுதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்துக்கோங்க. இந்த ரைஸ் ரொம்பவே, அதாவது இந்த தக்காளி சாதம் ரொம்பவே சத்தானது. நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணுங்கள். காலிஃப்ளவர் ஒரு அரை காலிஃப்ளவர் அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன். சும்மா கொஞ்சோண்டு வேணும்னா சேர்த்துக்கலாம். இது வந்து ஆப்ஷனல் தான். சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விட்டுருங்க. கலந்ததுக்கப்புறமா இந்த மசாலாவில் நல்லா வந்து இந்த காலிஃப்ளவர், அதுக்கப்புறம் இந்த பச்சை பட்டாணி எல்லாமே நல்லா கோட் ஆகுற மாதிரி பார்த்துக்கோங்க.
கரெக்ட்டா ஒரு 10 நிமிஷம் நீங்க வந்து நல்லா வந்து இது மாரி கலந்து விடலாம். கவலைப்படாதீங்க. அடிலாம் பிடிக்காது. அப்பதான் வந்து நம்ம சேர்த்த பட்டாணி வந்து நல்லா வதங்க ஆரம்பிக்கும். அதே மாரி தக்காளி கூட சேர்ந்து அந்த கிரேவில இந்த காலிஃப்ளவரும் நல்லாவே வதங்கிடும். ஸோ, அதனால தான். நீங்க ஒரு 2 மினிட்ஸ் கேப் விட்டு கேப் விட்டு வதக்கிக்கோங்க. நல்லா அந்த தக்காளி வந்து சுண்டி கொஞ்சம் நல்லா திக் கன்சிஸ்டன்சிக்கு வரும். நல்லா இத கலந்துட்டு மசாலா கூட எடுத்து பார்த்தா, அந்த பச்சை பட்டாணி ரொம்ப அழகாவே இருந்துச்சு. அதே மாரி டேஸ்ட்டுமே ரொம்பவே நல்லா இருந்தது. நான் ரேஷன் அரிசியில தான் பண்ணேன்னு சொல்லிட்டு யாருமே நம்ப மாட்டாங்க. இப்போ 1 கப் அளவுக்கு அரிசி, நம்ம வந்து கழுவி வச்சோம் பார்த்தீங்களா? 1 கப் இல்ல 1 கிளாஸ் அளவுக்கு எடுத்துக்கோங்க. அந்த அரிசி இப்ப கரெக்ட்டா 20 மினிட்ஸ் ஆயிடுச்சு இத வதக்குறது, ரெடி பண்றதுக்கெல்லாம். அரிசிய உள்ள சேர்த்து கரெக்ட்டா ஒரு 3 நிமிஷம் அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அரிசி வந்து சேர்த்த உடனே நல்லா வாசனையா கம கமன்னு இருந்துச்சு. ஏன்னா, இப்ப ஆல்மோஸ்ட் நம்ம செய்து முடிச்சுட்டோம் இல்லைங்களா? ஸோ எப்ப சாப்பிட போறோம்? எப்படி இருக்கும் டேஸ்ட்டு? அப்படின்ற மாரி எனக்கே இருந்துச்சு. இப்போ அரிசியில மசாலா நல்லா கோட் ஆயிடுச்சு. பாருங்க, பார்க்கறதுக்கே எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு, இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது கூடவே நீங்க வந்து 2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. 1 கிளாஸ் அரிசிக்கு 2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி அளவு. சேர்த்துட்டு கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டேஜ்ல நீங்க சால்ட் வந்து செக் பண்ணிக்கலாம். உப்போட அளவு கரெக்ட்டா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க செக் பண்ணிக்கோங்க. கூட கம்மியா இருந்துச்சுன்னா, தேவைப்பட்டுச்சுன்னா சேர்த்துக்கோங்க. இல்லன்னா சேர்க்க வேண்டாம். நான் வந்து சேர்க்கல. எனக்கு கரெக்ட்டா தான் இருந்துச்சு. டேஸ்ட் பண்ணி பார்த்தாச்சு. இதுக்கப்புறம் ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய்ய மேல லேசா வந்து தெளிச்சு விட்டுடுங்க. போதும். அதுக்கப்புறம் நம்ம நெய்யோ, ஆயிலோ எதுவும் சேர்க்க போறதில்ல. ஒரு 1/2 லெமன பிழிஞ்சு விட்டுக்கோங்க. லெமன் பிழிஞ்சிங்கன்னா, லெமனோட ஃப்ளேவர் நல்லா இறங்கி, லைட் புளிப்பு தன்மையோட நல்லாயிருக்கும். அதாவது அது புளிப்புன்னு சொல்ல முடியாது. லெமனோட ஒரு ஃப்ளேவர் லேசா தெரியும். சரிங்களா? இப்போ இத வந்து கலந்து விட்டுட்டு, குக்கர வந்து நம்ம மூடிறலாம். மூடி போட்டு கரெக்ட்டா ஒரு 2 விசில் விட்டுடுங்க. அதுக்கு மேல விடாதீங்க. 2 விசில் விட்டதுக்கு அப்புறமா ஒரு 10 நிமிஷம் குக்கர எந்த டிஸ்டர்புமே பண்ணாதீங்க. குக்கர்ல அந்த ஸ்டீம் இருக்கும். ஸோ, அதனால டிஸ்டர்ப் பண்ணாம ஒரு 10 நிமிஷம் விட்டுருங்க. ஏன்னா, அப்படியே வந்து அந்த தக்காளி சாதமும் கொஞ்சம் தம்ல இருந்த மாரி இருக்கும். குக்கர் ஓப்பன் பண்ணி பார்த்தா, சும்மா கம 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 கமன்னு தக்காளி சாதம் ரெடி ஆயிடுச்சு. ஸோ, ரேஷன் அரிசியில ரொம்ப பிரமாதமா, நீங்க ரேஷன் அரிசியில தான் செஞ்சேங்கன்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்க முடியாது. அந்த அளவுக்கு டேஸ்ட்டா இருந்துச்சு. நான், என் ஹஸ்பண்ட், என் குழந்தை எல்லாருமே சாப்பிட்டோம். இந்த மாதிரி லோ பட்ஜெட்ல சிம்பிளா, டேஸ்ட்டா இருக்கிற ரெசிபீஸ் உங்க எல்லாருக்கும் ஹெல்ப்ஃபுல்லா இருந்தா, வீடியோக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாம பார்த்த அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றிகள். அடுத்த இன்னொரு சூப்பரான ரெசிபியில உங்கள எல்லாரையும் மீண்டும் சந்திக்கிறேன். அதுவரைக்கும் பாய். நன்றி. வணக்கம்.